அன்பான மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மகாநதியில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கரெக்டாக பேசினாருங்க. விஜய் கரெக்டாக பேசினார். அதை காவேரி ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. விஜய் கரெக்டாக அவங்க பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க. இதுதான் காவேரி, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நம்மளை விட மாட்டாங்க, நம்ம உடனே சென்னை கிளம்பணும் அப்படின்னு சொல்லி காவேரிக்கிட்ட விஜய் சொல்லும்போது, அப்போ காவேரி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வில்லங்கமாக இருக்கிற வீடை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு இந்த கேள்வி காவேரி கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்னடா காவேரி இப்படி கேட்குறாங்க அப்படின்னு. அதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அம்மா நீங்கள் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொன்னாங்க. கரெக்டு தான், நீங்கள் வாங்கினா பிரச்சனை வராது அப்படின்னு எங்கள் அம்மா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொன்னாங்க. அந்த இடத்துல விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம இந்த பிரச்சனை இருக்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா திருட்டுத்தனமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆயிரும். இது பிரச்சனை பெருசு தான் ஆகும். நான் சொல்கிறத கேளு காவேரி, இதை அப்படியே ஆற போட்டுட்டு நம்ம கொஞ்ச நாள் கழித்து இதை பார்க்கலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அது கரெக்டான விஷயம். அது காவேரி இப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறதுனால அதை விஜய் சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் விஜய் சொல்கிற மாதிரி அவங்க கிளம்பி போகணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு காவேரி 2 விஷயம் அவங்க பேசுகிறாங்க. எங்கள் அம்மா அவங்களுக்கு கொடுத்தா தான் நமக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், நீங்கள் ஏங்க வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி காவேரிக்கிட்டேருந்து இன்றைக்கி வந்தது. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அதை சூப்பராக எடுத்து ஹேண்டில் பண்ணார் விஜய். இருந்தாலுமே அவங்க இந்த கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. காலையில் சீரியல் பார்க்கும்போது என்னடா அந்த பொண்ணு இப்படி கேட்டு பிடிச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதையே அவர் காவேரி புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அது நமக்கு விஜய்கிட்ட சூப்பரான விஷயம் பிடிச்சது. பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.